Hello students, 11th economics public exams la கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா எப்படி நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன்னா ப்ரீவியஸ் இயர் 2022 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், 2024 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், இந்த 3 வருஷத்துக்கான பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதாவது பப்ளிக்ல ஃபெயில் ஆனவங்க திரும்ப எழுதக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ஷனாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் 2024 to 25, அதாவது உங்கள் பேட்சில் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல, அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சென்னை டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து, அதாவது ஆஃபலி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம், ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், இதில் உள்ள எல்லா கொஷின்ஸுமே கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை தான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இதில் இன்னும் ஒரு சில கொஷின்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க கொஷின் தான். ஆனால் இது கூட இன்னும் ஒரு சில 20 to 25 கொஷின்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 5 மார்க்ஸ்லையும் சரி, 2 மார்க்ஸ்லையும் 3 மார்க்ஸ்லையும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களால் மேக்சிமம் ஒரு 100னா நீங்கள் 100க்கு ஒரு 80+ தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும். உடனே 100க்கா எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 100க்கு தானே கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 100க்கு கன்வெர்ட் பண்ணும்போது உங்களோட இன்டர்னல் மார்க்ஸோட கண்டிப்பாக நீங்கள் 80லேருந்து ஒரு 90 வாங்குறதுக்கு தாராளமாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் நல்லா படிங்க. ஆனால் இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ண வேண்டாம். உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இதையும் படிங்க. இது படிக்க போக உங்களால் வேற கொஷின்ஸ் படிக்க முடியும்னா தாராளமாக படிக்கலாம். ஆனால் என்னோட பார்வையில் இந்த கொஷின்ஸை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வேற அப்படியே புக்கு ஃபுல்லாக உட்காந்துட்டு இதை படித்தேன் அதை படித்தேன்ட்டு ஏனோ தானோன்ட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டு சரியாக படிக்கலன்ற ஒரு மனநிலையோட போயிட்டு நம்ம எக்ஸாம் சரியாக அட்டன் பண்ணாமல் வர்றதுக்கு இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது என்னோட பார்வையில் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு நிறைய ஸ்டடி மெட்டீரியலும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட்கான நோட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் 12க்கான நோட்ஸும் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஷின்ஸ்லேயே ஸ்லோ லேர்னர்ஸ் இவங்கெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அப்படின்ற கொஷின்ஸுமே நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த கோல்டன் கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. உடனே கேட்காதீங்க அப்போ நீங்கள் சொல்கிற கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதுமா அப்படின்ட்டு. நான் சொல்கிற கொஷின்ஸை ஃபஸ்ட்டு படிக்கணும், அது போக இந்த பிடிஎஃப்ல இருக்க கொஷின்ஸை மற்றதை அதுக்கப்புறம் படிக்கணும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 11th எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ட் 2ல உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. 7 கொஷின்ஸ் வருது, சரிங்களா? அதில் 30th கொஷின் கம்பல்சரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன், அதையும் படிச்சுக்கோங்க. உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துக, கிளாசிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பகிர்வு என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை டிஸ்ட்ரிபியூஷன், இதில் இருக்கிறது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட்னா நான் கண்டிப்பாக படிச்சு ஆகணுன்றத உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வரையறுக்கும், அதாவது ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி கொள்கையை செயல்படுத்த காரணம், ஸ்டேட் த ரீசன் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் எல்பிஜி. Next, what is the differences between HDL and PQL? HDI and PQLI. மனித மேம்பாட்டு குறியீட்டெண் மற்றும் வாழ்க்கை தர குறியீட்டெண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. Write the classification of wants, விருப்பங்களை வகைப்படுத்தி எழுதுக. போட்டியின் அடிப்படையில் அங்காடியை வகைப்படுத்துக. Classify the market on the basis of competition. இந்த 9th question very important. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நுண்ணியல் பொருளியலை வரையறுக்கவும். ஜிஃபன் குட்ஸ், கிஃபன் பொருள்கள் எவை, அவை ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன, why it is called like that. அழிப்பு கோடு மேல் நோக்கி செல்வதன் காரணம் என்ன, what are the reasons for upward sloping supply curve.
வாட் இஸ் மீன் பை சங்க் காஸ்ட்? மூழ்கும் செலவுகள் என்றால் என்ன? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் அணு மின் நிலையங்கள் யாவை? வாட் ஆர் த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் தமிழ்நாடு? கண்டிப்பாக அதை படிச்சே ஆகணும். வாட் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்எஸ் வேர்ட்? எம்எஸ் வேர்டின் முக்கிய அம்சங்கள் யாவை? ரைட் அபவுட் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய ஊரக நல அமைப்பு பற்றி எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், உற்பத்தி சார்பினை குறிப்பிடுக. காஸ்ட் டிஃபைன், வெளியுறு செலவு வரையறுக்கவும். பகிர்வு, அது பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஊரக பொருளாதாரம், டிஃபைன் ரூரல் எக்கானமி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைவு போட்டியின் இன்றியமையாத பண்பை குறிப்பிடுக. பணித்தாள் என்றால் என்ன? ஒர்க் ஷீட். வாட் இஸ் மீன் பை ஒர்க் ஷீட்? பொருளியல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துக. கிளாசிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். மூழ்கும் செலவுகள் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை சங்க் காஸ்ட்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பகிர்வின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், வெரி இம்பார்ட்டன்ட். 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் 10th 5-year பிளான். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள் எவை? விச் ஆர் த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் தமிழ்நாடு? அழிப்பு கோடு மேல் நோக்கி செல்வதன் காரணம் என்ன? ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் எத்தனை பார்த்துருக்கோம்? மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோமா? இந்த 40ல் உங்களுக்கு கோல்டன் கொஸ்டின்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட சொல்லியிருப்பேன்னா, ஸோ அந்த கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க. இது மெயினாக யாருக்கு நான் சொன்னேன் இந்த கோல்டன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க, 60 எடுத்தவங்க 80 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதுவரையும் நான் 80 தான் எடுத்துட்டு இருக்கேன் 100க்கு, எனக்கு வந்து ஒரு 90 95 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்ல இருக்க மற்ற கொஷின்ஸ் படிங்க. ஆனால் பிடிஎஃபை ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்க கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுவரையும் வந்து எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க, நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஏன் எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும் பொழுது தான் எனக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்காக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ்க்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 டேஸாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, 11th எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து ஏனோ தானோன்னு உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட முடியாது, புரியுதுங்களா? இது உங்களோட லைஃப் மேட்டர். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் படிங்கன்னு சொல்ல முடியும். ஸோ புக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸையும் எடுத்து அதில் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? ஸோ உங்களுக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு 4 hours வந்து இதுக்கு டைம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிஎஃபாக எடுத்து நோட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இது எல்லாமே வந்து பப்ளிக்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்க கொஷின்ஸும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல வந்த கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வரையும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பார்க்குற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஏன் ஒரு லைக் கொடுக்க மாட்டீங்கன்னு புரியல. ஒரு லைக் கொடுக்கறதுல என்ன ஆகிட போகுது உங்களுக்கு? நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ வந்து கல்வி விஜய் சேனலில் ஒரு வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் தானே. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக ஒரு லைக் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ லைக் கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் எனக்கு நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ 12th எக்கனாமிக்ஸும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே கவர் பண்ணலாம். டெக்ஸ்ட் புக் மாறுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது மாறுமா மாறாதா நமக்கு தேவையில்லாத வேலை. ஸோ என்ன நடந்தாலும் கல்வி விஜய் சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட்ஸ் என்னவோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ தைரியமாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 11th மற்ற சப்ஜெக்ட்டுக்கான வீடியோ வேணுன்றவங்க பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து மற்ற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா போய் பாருங்கள். பார்க்குற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். சின்னது புரியுதுங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எக்ஸாம் முடிஞ்சாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம சொன்ன கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அந்த நேரம் நான் என்ன வீடியோ போடுறேனோ அதில் சொன்னாலும் சரி, இல்லை இதே வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை நான் அந்த நேரம் அப்லோட் பண்ணுற வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னும் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருக்குது. என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேடிக்கிட்டே இருப்பீங்க, இந்த நேரம் எக்கனாமிக்ஸில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது, புக்கு ஃபுல்லாக படிக்கிறதா, எதை படிக்கிறது எதை விடுறது, ஒரு குழப்ப நிலையில் இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் மொத்த போர்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணியும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 40th கொஸ்டின் வந்து கட்டாய வினாவாக சொல்கிறாங்க. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கணும். 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல இது 21 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஓகே, நீண்ட கால செலவு. இப்போ இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன்னு பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அதாவது கோல்டன் கொஸ்டின்ஸ் நான் என்னன்னு சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. சொன்னதுங்களா? சொன்னது புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எதுவுமே விடக்கூடாது. ஓகே, 39 கொஸ்டின் இருக்கு. ஸோ நான் இதில் 39ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் நான் சொல்றேனோ அது எல்லாமே முதல்ல படிங்க. அதுக்கப்புறம் அந்த 39ல இருக்க பேலன்ஸ் கொஸ்டின்ஸை படிங்க. அதுக்காக உடனே நான் சொன்ன கொஸ்டின் மட்டும்தான் படிக்கணுமான்னு கமெண்ட் பண்ணாதீங்க. சொன்னதை ஃபர்ஸ்ட் படிங்க, அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்ல இருக்க மற்ற கொஸ்டின்ஸை படிங்க. நான் என்னதான் தெளிவாக சொன்னா கூட கமெண்ட்ல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நான் எப்படி உங்களுக்கு ஆன்சர் பண்றதுன்னே எனக்கு புரியல. சொன்னது புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் த லாங் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாரம் மற்றும் போலி வாரம் வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜியின் பண்புகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூட்டிலிட்டி, இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. 5th கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். நிலத்தின் சிறப்பியல்புகள் யாவை? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட்? வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகள். 7th ஒன் இம்பார்ட்டன்ட். விற்பனை செலவென்றால் என்ன? செல்லிங் காஸ்ட் வித் அன் எக்ஸாம்பிள். வெரி இம்பார்ட்டன்ட். முற்றுரிமை, பைலேட்ரல் மோனோபொலி, அது பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 10th ஒன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th ஒன். தேவை விரிவு மற்றும் சுருக்கத்தை வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். அளிப்பு நெகிழ்ச்சியை நிர்ணயிக்கும் காரணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் கவர்னிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை? டிஃபைன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அண்ட் ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள். வாய்ப்பு செலவை எடுத்துக்காட்டுடன் வரையறுக்கவும். பண தேவைக்கான நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த மோட்டிவ்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் மணி? ஜிஎஸ்டி என்றால் என்ன? அதன் நன்மைகளை எழுதுக. வாட் இஸ் ஜிஎஸ்டி? ரைட் இட்ஸ் அட்வான்டேஜஸ். முத்ரா வங்கியின் நோக்கங்களை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் முத்ரா பேங்க். மனித விருப்பங்களின் இயல்பை கூறுக. டிஸ்கிரைப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். வேளாண் பொருளாதாரம் பற்றி அம்பேத்கரின் பொருளாதார கருத்துக்களை கூறுக. State Ambedkar's economic ideas on agricultural economy. உலகமயமாதல் என்றால் என்ன? What is mean by globalization? Write a note on regional rural banks. வட்டார ஊரக வளர்ச்சி வங்கி, RRB, very important. இந்த கொஸ்டின் 28th ஒன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லுமே கேட்டிருக்காங்க. இந்த வருஷமே நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல டிவிஷன்ஸ்ல ஆஃபிலியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. 30th கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏசிஎன்எம்எம்சி, அதாவது சராசரி செலவும் இறுதி நிலை செலவும் அதுக்குள்ள தொடர்பு கண்டிப்பாக படிக்கணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யூட்டிலிட்டி, பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. இறுதிநிலை வருவாய் பற்றி குறிப்பு வரைக. வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அது இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்டி என்றால் என்ன? முத்ரா வங்கியின் நோக்கங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் அவுட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் முத்ரா பேங்க். முத்ரா அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க, மிஸ் பண்ணாமல் படிங்க. இதுவரையும் படிக்கலாம், இமிடியேட்டாக படிக்க பாருங்க. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல்? மூலதனத்தின் சிறப்பியல்புகள். முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். 5 மார்க் கொஷின். 5 மார்க்ஸில் லெசன் ஃபுல்லாக உங்களால் எதை படிக்கிறது எதை படிக்காமல் விடுறது ஒன்றும் புரியாது. ஸோ ஒரு குழப்ப நிலையில் இருக்கீங்க அப்படின்னா யோசிக்காதீங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கொஷின்ஸை முதல்ல முடிங்க. இதை முடிச்சிட்டிங்க புத்திசாலித்தனமாக, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா அது போக மற்ற கொஷின்ஸை நீங்கள் எதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்க்குறீங்களோ அதெல்லாம் படிங்க. சொன்னது புரியுதா? ஆனால் நான் இந்த வீடியோவில் சொன்ன கொஷின்ஸில் ஒரு கொஷின்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். உடனே கமெண்ட்ல சொல்லாதீங்க இந்த ஒரு வீடியோ படித்தாவே ஃபுல் மார்க் எடுத்துடலாமான்ட்டு. எப்படி யோசிச்சு பாருங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வரும் அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்லி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ 100% சொல்ல முடியாது. காரணம் ஏன்னா கவர்மெண்ட்ல எடுக்கிற கொஷின்ஸ் வந்து எது வரும் எது வராதுன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் தான். சரிங்களா? அது தெரிஞ்சதுன்னா யூடியூப்ல கல்வி விஜய் சேனல் தான் முதல்ல இருக்கும்.
அப்போ பாருங்க. ஆனால் ஏன் நம்ம வந்து இந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா, என்ன ஒரு பேசிக்கில் வந்து ஒரு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரோட கொஷின் பேப்பரோட கலெக்ஷன்ல இருந்து கேட்பாங்க ஒரு சில கொஷின்ஸ். அதே மாதிரி இந்த வருஷம் நடந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல என்னெல்லாம் கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதில் இருந்து கேட்பாங்க. ஸோ அப்படிதான் நம்ம படிக்கணும். சரிங்களா? சில்லோர் முற்றுரிமையின் பண்புகளை விளக்குக. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆலிகோபோலி. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்து பார்த்தோன்னா மற்றதெல்லாம் நான் விட்டுட்டேன்னு சொல்ல வேண்டாம், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சாகணுன்றதை சொல்லிட்டு இருக்கேன். தேவை நெகிழ்ச்சியை அளவிடும் முறைகள். வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறுகிய கால செலவு கோடுகளை தகுந்த படத்துடன் விவரிக்கவும். அது கண்டிப்பாக அந்த படம் வரைஞ்சிங்கன்னா மட்டும் உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. நோட்ஸ் கொடுத்து கரெக்டாக படம் வரைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டயக்ராமோட ஒரு கொஷின்ஸ், டயக்ராம் பேஸ்டு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அப்படியே 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும். ஆனால் அந்த டயக்ராம் எப்படி இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். சும்மா நானும் வரைஞ்சேன்னு சொல்லிட்டு பேருக்குன்னு ஒரு டயக்ராம் வரையக்கூடாது. கரெக்டாக அதை நீங்கள் பர்ஃபெக்டாக வரைஞ்சி அதுக்கான நோட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சொன்னது புரியுதுங்களா? 2015-2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பியல்புகள். வெரி இம்பார்ட்டன்ட். சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸிம் பாலிசி 2015 to 2020. மாறும் விகித விளைவு விதி வரைபடத்துடன் விளக்குக. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் தயவு செஞ்சு இங்கே ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, 5th கொஸ்டின் அதுவுமே இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிங்க. யூலிஸ்டேட் த லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கடன் நீதி வட்டி கோட்பாடு. வட்டி கோட்பாடு கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மெயின் எக்கனாமிக் ஐடியாஸ் ஆஃப் அம்பேத்கர் அவர்களுடைய முக்கிய பொருளாதார கருத்துக்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஊரக கடன்களுக்கான காரணங்களை ஆராய்க. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ், அதாவது 11th கொஸ்டின் அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. ரிகார்டோ வார கோட்பாடு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயுமே கோட்பாடெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? தியரியை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதுங்க. தியரி ஆஃப் ரெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமர் விதி. இது இந்த மாதிரியான தீர்வு எது கொடுத்தாலும் இந்த தீர்வில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நோட் பண்ணி படிங்க. வெரி இம்பார்ட்டன்ட் சம். அடுத்து எலாபரேட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருளியலோட தன்மை மற்றும் எல்லையை விவரிக்கவும். அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்திய 5 ஆண்டு திட்டங்களின் செயல்பாடுகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5-year plans in India. வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். அதே மாதிரி பொதுத்துறை போக்குவரத்து அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. அடுத்து தேவை விதி மற்றும் அதன் விதி விலக்குகளை விவரிக்கவும். லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸெப்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட விலை நிலைகளில் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளுக்கு இடையேயான தொடர்பை விளக்குக. இதுவுமே 100% வரக்கு வாய்ப்பு இருக்கு. பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன் 23 வெரி இம்பார்ட்டன்ட். கீல்ஸின் வட்டி கோட்பாடு. தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுலேயே உங்களுக்கு எத்தனை கோட்பாடு சொல்லிட்டே வரேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். காந்தியன் எக்கனாமிக் ஐடியா. காந்திய பொருளாதார கருத்துக்கள் அது வெரி இம்பார்ட்டன்ட். 26. அடுத்து பேரளவு தொழிற்சாலைகள் 28th ஒன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினேஷன் ஆஃப் எக்கனாமி 29th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்க நம்புறேன். 30th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இறுதிநிலை பயன்பாட்டு விதியை படத்துடன் விவரிக்கவும். சரிங்களா? அதே தான் உங்களுக்கு 31 கொஸ்டின் கீழே கொடுத்துருக்கேன் டயக்ராம்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது விகித அளவு விளைவு விதி. இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் நிறைய கொஷின்ஸ் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஊரக பொருளாதார பிரச்சனை. ரூரல் எக்கானமி அது வெரி இம்பார்ட்டன்ட். கன்சியூமர் சர்ப்ளஸ் நுகர்வோர் எச்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எலபரேட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருளியலின் தன்மை மற்றும் எல்லை விவரிக்கும். அடுத்து தேவை விதியினை வரைபடம் கொண்டு விவரிக்கும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இது கேட்டுகிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிங்க. அடுத்து 48th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 47ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வரைபடம் வருது இல்லையா, இந்த முற்றுரிமை போட்டியில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை வரைபடத்தை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் பிரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மைன் அண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம். குறுகிய கால செலவு கோடுகளை தகுந்த வரைபடத்துடன் விவரிக்கவும். டிஸ்கஸ் த ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித்
ஷூட்டபிள் டயக்ராம் 100% கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, டயக்ராம் பேஸ்டு கொஷின் அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதெல்லாம் அழகாக அப்படியே 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து நிறைவு போட்டியின் இயல்புகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஸோ அடுத்தது குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், 50th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எனக்கு எதை விடுறது எதை சொல்றதுனே தெரியல. ஆனாலும் அதிகபட்சமாக, அதாவது மிக 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 முக்கிய வினாக்கள் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சான்சஸ் இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே சொல்லியிருக்கேன். 2 நாளாக எக்கனாமிக்ஸ் போடுங்கன்னு சொன்னீங்க, போட்டிருக்கேன். ஸோ என்னோட உழைப்புக்கு நீங்கள் எப்படி அங்கீகாரம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ஸ்லையும் வீடியோ போட முடியும். ஸோ முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துருக்கேன். 11th வந்து பெருசாக இந்த வருஷம் எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை. லாஸ்ட் இயர் விஎல் கிளாஸஸில் 10th வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ ரீச்சாக இருக்கட்டும், நிறைய இருக்குது. ஆனால் 11th ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டிவில் தான் நெக்ஸ்ட் நம்ம 12th தொடர்ச்சியாக வீடியோஸ் போட போகிறோம். இல்லை என்றால் 12th 11th வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு 10th நான் வீடியோ போடுறத நிறுத்திக்கல. 10th ஏற கட்டிக்கலாமா, 10th வரையும் போடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா போயின்னு இருக்கு. காரணம் நமக்கு 11th 12th சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.